தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காலையிலிருந்து மாலை வரை இந்த நவசக்தி ஜோதிட குழுவின் 20வது மாதாந்திர கருத்தரங்கை நேரலிலும் கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நவசக்தி குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய கருத்தரங்கிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த ஈரோடை சேர்ந்த ஜோதிட பேராசிரியர் டிஆர் கோபு ஐயா அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த கருத்தரங்கில் பேசிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ராகு கேதுகளினுடைய அமைப்பு ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்திலையும் அப்படிங்கிற தலைப்பில் பேசவிருக்கிறேன். பொதுவாக ராகு கேதுகள் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. அப்போ ராகு தேசை, கேது தேசை, ராகு பயிற்சி, கேது பயிற்சி அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பய உணர்வு இருக்குது. சரி, ஆன்மீகத்தில் இந்த ராகு கேதுகள் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். இதில் நான் எதையும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த கதைக்குள்ளே இருக்கிற அந்த செய்தியை உங்களுக்கு நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அந்த கருத்துக்களை இன்னும் விளக்கமாக சொல்வதற்காக அந்த கருத்தை எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கடலை கடைஞ்சாங்க, விஷம் வந்தது, அப்புறமா நிறைய பொருட்கள் வந்தது, அப்சரசைகள் காமதேனு, வஜ்ராயுதம் இதெல்லாம் வந்தது அப்படின்னு. யானை, அதாவது வெள்ளை யானை, இந்திரன் வச்சிருந்த யானை இதெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை தேவர்கள் ஒரு பக்கமாகவும் அசுரர்கள் ஒரு பக்கமாகவும் உட்காந்துருந்தாங்க. அதில் அந்த தேவர்கள் உட்கார்ந்த இடத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுமத்தியில் போய் இந்த சுபர்பனு என்ற அரக்கன் போய் உட்கார்ந்துருந்தான். அவன் அமிர்தத்தை உண்டதுக்கு பின்புதான் அவங்களுக்கு தெரியுது இவன் தேவர்கள் இல்லை அப்படின்னு. இந்த சூரியனும் சந்திரனும் யார்கிட்ட போய் கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னா மோகினி வடிவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறதாவ சொல்லி, அந்த கிருஷ்ணன் தன்னோட அந்த கையில் வச்சிருந்த அகப்பைய அந்த தலையை வெட்டுறாரு. இப்போ தலை வெட்டினதுனால தலைப்பாதியாக முண்டம்பாதியாக கிடக்குது. ஆனால் அவங்க அமிர்தம் உண்டதுனால அவங்களுக்கு உயிர் போகலை. சரி, அமிர்தம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு தலைப்பகுதியை ஒரு பாம்பினுடைய தலைப்பகுதி வைத்து மனிதனுடைய உடலை வச்சிட்றாங்க. இது ராகுவாக சித்தரிக்கப்படுகிறது. கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மனிதனுடைய தலையை வைத்து பாம்பினுடைய உடலை வைத்துறாங்க. அது கேதுவாக செயல்படுகிறது. இது நவகிரகத்தில் ஒன்றுக்கு 180 டிகிரியில் வரும் அப்படின்னு அந்த அந்த அதுக்கு ஒரு பரிகாரமாக பகவான் சொல்லிடுறார் அப்படின்னு. இதன் மூலயமா தான் இந்த ராகு கேதுகள் நவகிரகத்தில் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கிரகங்கள் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிடத்தில் சொல்லுது. ஆனால் அறிவியல் ரீதியில் அது என்ன சொல்லுது அப்படின்னா அது ஒரு ஷேடோ, அதுக்கு கிரகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியலில். இப்போ ஷேடோ அப்படின்னே வச்சுக்குவோம். அதுக்கு நம்ம ஒரு புனைப்பெயராக ஒரு கிரகம்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அறிவியல் ரீதியாக அது ஷேடோ. அந்த ஷேடோவை நம்ம ஒரு பிளானட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியும் சூரியனும் சந்திரனும் சூரியனும் வெட்டுகின்ற அந்த இடைப்பட்ட அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம்தான் நார்த்து சவுத் போல் அப்படில அமையக்கூடிய இடம்தான் உங்களுக்கு அந்த நிழல் அமைப்பு வருது. அதுதான் ராகு கேதுவாக செயல்படுது அப்படின்னு ஒரு ஷேடோ. இது எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த கிரகண காலத்தை நிர்ணயிப்பதற்காக பயன்படுகிறது. அதாவது சந்திர கிரகணம் வரும்போது அது கேது அதனோடு சந்திரனோடு பயணிப்பார், சூரிய கிரகணம் வரும்போது அந்த ராகு அதனோடு பயணிப்பார் என்ற அறிவியல் அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து கிரகணத்தை அதாவது கண்டுபிடிச்சிருக்க முடியுமா, கணக்கீடு செய்ய முடியுமா? இந்த தேதியில் நமக்கு பஞ்சாங்கத்தில் எழுதுகிறாங்கல்ல, இந்த தேதியில் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்து வரைக்கும் நம்மளுக்கு கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு முன்னோர்கள் அதனுடைய நாலேஜ் இல்லாமல் எழுதியிருக்க முடியாது. அது அவங்க நம்மளுடைய புரிதலுக்காக அதை கோள்னு சொல்கிறாங்க. படித்தவங்க அதை வந்து அது கோள் இல்லை, அது ஒரு ஷேடோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு, ஓகே. நம்ம ஷேடோவாக இருக்கிறத ஒரு கிரகமாக இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுப்போம். இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த அதாவது இதிகாச ரீதியாக, அதாவது புராண ரீதியாக, ஜோதிட ரீதியாக இதை நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்ப்போம்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகுகேதுக்கள் வந்து என்ன செஞ்சது முதல்ல அப்படின்னா, முதல்ல தேவர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அசுரர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரூல் வச்சுருக்காங்க இல்லையா? தேவர்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி, அந்த ரூலை தாண்டி கிடைக்காத போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஆசையினால் அந்த அசுரன் போய் அங்கே உட்காந்துருக்குது. அப்போ அதனால் அது அந்த சூரியனும் சந்திரனும் அவர்கள் மூலிமா அப்போ சூரியனையும் சந்திரனையும் தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ சூரியன் யார், சந்திரன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக சூரியன் வந்து நம்ம வந்து ஆன்மான்னு சொல்கிறோம், சந்திரனை வந்து உடல்காரகன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ராகுகேதுகள் வந்து ஆன்மாவையும் உடலையும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த அடிப்படையில் அது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லை தாண்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு வரையறை, எதுக்குமே ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறையை நம்ம தாண்டாத வரைக்கும் இந்த ராகுகேதுக்கள் நம்மளுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் பெருசாக வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் அந்த வட்டத்தை தாண்டி நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக அந்த சிக்கலில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது தான் அந்த நம்மளுடைய புராண வரலாறு சொல்லுது. அப்போ நாம் வந்து அந்த எச்சை தாண்டுறோம். எல்லையை மீறுதல், வரம்பு மீறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ மீறுதல் அப்படிங்கும்போது தான் எதனால் மீறப்படுகிறது அப்படின்னா, கிடைக்காத போயிருமோ அப்படிங்கிற ஒரு பேராசை. அந்த அடிப்படையில் தான் இந்த ராகுகேதுகள் நம்மை ஆட்டி வைக்கிறது. மற்றபடி நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சரி சார், இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் வாழ்ந்துருந்தோம். நமக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேதுகளினுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? அப்போ மட்டும் குடும்பம் எல்லாமே நல்லா தானே இருந்தது. இப்போ மட்டும்தான் நிறைய சொல்கிறாங்கல்ல, 2ல் ராகு இருந்தால் 8ல் கேது இருந்தால், 1ல் ராகு இருந்தால் 7ல் கேது, இந்த மாதிரி தோசைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சார் இப்போ சொல்கிறாங்க, அப்போ ஏன் சார் அது சொல்லலை அப்படிங்கும்போது, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்குது. இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியே இருக்காங்களா அப்படின்னா இல்லை. எல்லாருமே வந்து திருமணமான உடனே முதல்ல தனி குடித்தனம் போகிறதுக்காக அந்த அமைப்பு ஏற்படுது. அந்த அமைப்பே முதல்ல என்னென்னா ஒரு ஆசை. அந்த ஆசையில் வந்து மேலும் மேலும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, மற்றது வண்டி, வாகனம், கட்டிடம் எல்லாமே வந்து என்னென்னா தன்னுடைய ஆசையில் தன்னுடைய எல்லை மீறி அவங்க ஒரு கடனுக்கு உட்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம் அப்படின்னு. இப்போ என்ன அவங்கள அதை டிஸ்டர்ப் பண்ணுமா பண்ணாதா? கண்டிப்பாக பண்ணும். அப்போ ஒரு கூட்டு குடும்பம் ஒரு வரையறைக்குள்ளே உட்பட்டு இருக்கும் பொழுது ராகுகேதுகள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தோஷம் செய்யாது அப்படின்னு சொல்லுது. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ராகுகேதுக்களுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிருக்கு. அது வந்து கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கால சர்ப்ப தோஷம் எதனுடைய அடிப்படையில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கார். அவருக்கு வந்து
யாரும் எதுவும் கேட்பாது. அதாவது ஒரு 10 பேருக்கு மன்னியத்தில் ஒருத்தரை போட்டு ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த 10 பேர் வேடிக்கை பார்த்துருக்காங்கன்னா அந்த 10 பேரும் அதை பற்றி எதுவுமே கேட்கல. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கோ அவங்களுக்கு குழந்தைகளுக்கோ இந்த கால சர்ப்ப தோஷம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ப்ப தோஷம் 12 வீடுகளில் இருக்கும் பொழுதும் 12 விதமான பெயர்கள் அடிப்படையில் இந்த கால சர்ப்ப தோஷத்தை நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பாம்பினுடைய அமைப்பை வச்சு அந்த 12 வீடுகளில் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க. அதனுடைய செயல்பாடுகளும் அந்த ஜாதகத்தின் வழியாக அவர்களுக்கு பிரதிபலிக்கும் அதனுடைய பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல லக்னத்தில் ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்தால் அது வந்து ஆனந்த கால சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களுக்கு 27 வயசு வரைக்கும், 27 28 வயசு வரைக்கும் இதுக்குள்ளே திருமணம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் திருமணம் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும், அல்லது திருமணத்தில் பிரச்சனை இருக்கும், கணவனுடைய கருத்து வேறுபாடு அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வாழ்கிறது 27 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்வினுடைய அமைப்பு மிகவும் போராட்ட காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குளிகை கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளிகை கால சர்ப்பதோஷம் அப்படின்னா 2ஆம் இடத்துல ராகு இருந்து 8ஆம் இடத்துல கேது இருந்தால் இது குளிகை கால சர்ப்பதோஷம். இப்போ இந்த மாதிரி அமைப்பில் உள்ள ஜாதகங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத பொருள் விரயம், குடும்பத்தில் பூர்வீக சொத்து, உடல் நலக்குறைவு, விபத்து ஏற்படும் போன்ற அமைப்பெல்லாம் வந்து இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும். இந்த அமைப்புள்ள ஜாதகம் 32 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் போராடும். அதுக்கு பின்னாடி ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைத்து வாழ்க்கையிலுடைய முன்னேற்ற பாதைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது வாசுகி கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் ராகும் 9ஆம் வீட்டில் கேதும் இருக்கிறது வந்து வாசுகி கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்புடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகனுடைய தொழில் வேலையில் பிரச்சனை அதிகமாக இருக்கும், தேவையான சமயத்தில் உதவி கிடைக்காது, சகோதரர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கும், அதாவது துணிந்து எதையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாசுகி கால சர்ப்பதோஷத்துக்கு உண்டாகும். இவருக்கு ஒரு 36 வயசு வரைக்கும் இந்த ஒரு நிலைமை இருக்கும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு வாழ்க்கையில் படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை தரும். அடுத்தது சங்கல்ப கால சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது. இந்த சங்கல்ப கால தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா 4ஆம் வீட்டில் ராகும் 10ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த சங்கல்ப கால சர்ப்பதோஷம். இது குடும்ப வாழ்க்கையில் ஒரு கவலையை ஏற்படுத்திவிடும். வாழ்க்கையில் ஒரு மனக்கசப்பு, ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். 42 வயசு வரைக்கும் இவங்களுக்கு பெரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்காது, பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே வாழ்க்கை தொந்தரவு தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பத்மகால சர்ப்பதோஷம். அப்போ பத்மகால சர்ப்பதோஷம் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் இருப்பது வந்து பத்மகால சர்ப்பதோஷம். இந்த தோஷத்தில் அடிப்படையாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திர தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாதகமான பலனை அதிகமாக தரும். நண்பர்கள் கூட இவருக்கு நெருங்கிய நண்பர்கள் அதிகமாக இருக்க முடியாது. அடிக்கடி வந்து நண்பர்கள் இவரை விட்டு விலகி விட ஒரு அமைப்பு, உறவுகள் கூட விரோதியாக மாறும் ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் இந்த அமைப்பு படி பார்த்திங்கன்னா ஒரு 48 வயசு வரைக்கும் பொருளாதாரத்துலேயும் குடும்ப உறவுகள்லேயும் பெருசாக இந்த ஜாதகம் ஜெயிக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா மகாபத்ம கால சர்ப்பதோஷம் அப்படின்னு இந்த யோகத்துக்கு பேர். 6ஆம் வீட்டில் ராகு இருந்து 12ஆம் வீட்டில் கேது இருந்தால் இந்த மகா கால சர்ப்பதோஷம், மகா பத்ம கால சர்ப்பதோஷம் ஏற்படும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு பொருளாதார அமைப்பும் ஏற்படும். அதே சமயத்தில் சில நேரம் இவங்க பார்த்திங்கன்னா சிறைவாசம் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வீண் விரயம், அரசு தண்டனையும் ஒரு அமைப்பு ஏற்படும்.
54 வயதுக்கு மேல் இந்த ஜாதகத்திற்கு, இந்த மாதிரி உள்ள ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பான பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தட்சக கால சர்ப்பதோஷம் அல்லது காலமிருத்துவ சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர். 7ஆம் வீட்டில் ராகும், லக்னத்தில் கேது இருந்தால், இப்போ அப்படியே நமக்கு வந்து இது வரைக்கும் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது, லக்னத்தில் ராகு இருந்தது வரைக்கும் போயிட்டு இருந்தோம். இப்போ லக்னத்துக்கு கேது ஒழிஞ்சிருச்சு, 7ஆம் இடத்துக்கு ராகு போகுது. இப்போ ஒரு நிலை மாறுது. இப்போ தட்சக கால சர்ப்பதோஷம் அல்லது கால மிருத்துவ சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர். அதாவது இவங்க 27 வயசுக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். 2ஆம் திருமணம் கூட இவங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு நல்ல செயலை செய்ய முடியாது, ஆன்மீகத்தில் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்கோட கால சர்ப்பதோஷம் அப்படின்னு. இது வந்து 8ஆம் இடத்துல வந்து ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு மிகப்பெரிய கொடிய தோஷமாக சொல்லப்படுகிறது. தனக்குத்தானே வந்து ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். தந்தையினுடைய பணத்திற்கு இவங்க ஆசைப்பட்டு பேராபத்தை தந்தைக்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மற்றவர்களுடைய இன்சூரன்ஸ் பணம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தை வழி சொத்து கிடைக்கிறது இந்த தோஷ ஜாதகத்துக்கு மிகவும் கஷ்டமான ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கசூட கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். 9ஆம் வீட்டில் ராகுவும் 3ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறது வாழ்க்கையில் வந்து மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்ச நாள் நல்ல நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டவுன் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்தது கடக கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர் இந்த தோஷத்துக்கு. 10ஆம் வீட்டில் ராகுவும் 4ஆம் வீட்டில் கேதும் இருந்தால் தொழில் தடை, அலுவலகங்களில் வந்து அவமரியாதை ஏற்படும், செய்தொழில் வந்து மேன்மை பெறாது. 47 வயசுக்கு மேலே தொழிலில் ஒரு நல்ல ஒரு யோகா அமைப்பு உண்டாகும். உத்தியோகத்துலேயும் 47 வயசுக்கு மேலே இவர்களுக்கு உயர்வு, பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா விஷதாரா கால சர்ப்பதோஷம். 11ஆம் வீட்டில் ராகும் 5ஆம் வீட்டில் கேதும் இருக்கும்போது வெளிநாட்டில் வாழும் குழந்தைகளுக்கு மூலம் வருத்தம் உண்டாகும். 48 வயசுக்கு மேலே ஜாதகருக்கு நல்ல பயன் உண்டாகும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஷகால சர்ப்பதோஷம். அதாவது சேஷகால சர்ப்பதோஷம்னு சொல்லலாம், அல்லது ஆதிசேஷ கால சர்ப்பதோஷம்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறது அசுவர்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு பலனை தரும்னும், கல்வியில் ஒரு நல்ல நிலையை, வெளிநாடு போன்ற வேலை வாய்ப்புகளை இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக நாம் வந்து இந்த 12 வகையான கால சர்ப்ப தோஷத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் இப்போ வந்து அந்த பூமி மனை வாங்கும் பொழுது, அடுத்தது ஒரு வீடு வாங்கும் பொழுது, அல்லது ஒரு காலி மனை வாங்கும்போது அதில் வந்து சொத்து தகராறு வரும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க, அதனுடைய கேது சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். இப்போ நம்ம வந்து செவ்வாய் வந்து பூமி கரகன் அப்படின்னு சொல்கிறோம், புதனை வந்து காளிமனைக்கு தோட்டத்துக்கு அதிபதினு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சுக்கிரனை பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட வீடுகளுக்கும் கட்டிடங்களுக்கும் சுக்கிரன் அதிபதினு சொல்கிறோம். வழக்கு, சண்டைக்கு, தகராறு இவற்றை குறிக்க கிரகம் கேது. இப்போ பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்களை குறிக்க கிரகம் செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களின் பார்வை கேதுவுக்கு ஏற்பட்டால் சொத்து தகராறு ஏற்படும். இப்போ சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்களுக்கு 1, 5, 9, 2, 6, 10 கேது இருந்தால் சொத்து தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து இந்த செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை பெற்ற பிறகு கேதுவுக்கு 1, 5, 2, 10 இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு சொத்து தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வக்ரம் பெற்ற சுக்கிரனுக்கும் செவ்வாய், புதனுக்கு இவர்களுக்கு 4, 8, 12 கேது இருந்தாலும் சொத்து தகராறு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேற்படி கிரக அமைப்புடன் புதன், சுக்கிரன் அல்லது செவ்வாய்க்கு 1, 5, 9, 3, 7, 11, 12 குரு இருந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இல்லைன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுறது மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கேது செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த அதிபதியோடு சேரும் பொழுது, செவ்வாய் அப்படின்னா நமக்கு வந்து நிலத்து தன்மையை குறிக்கக்கூடியது, புதன் நம்புறதுன்னா காளிமனை கட்டிடம், காளிமனை தோட்டம்,
சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கட்டின வீடு, கட்டிடங்கள் இதை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த அமைப்பில் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதனுடைய பலனை நம்ம கண்டிப்பாக வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு குரு வந்து எங்கேயாச்சும் அதனுடைய பார்வைப்படும் பொழுது அதுக்கு நிவர்த்தி அளிக்கப்படுகிறது, இல்லைன்னா வந்து அது நிவர்த்தி ஆகாமையே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த அயல் நாடு யோகம் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கிறதுக்கு இந்த ராகு கேது தொடர்பு இல்லாமல் அயல் நாடு யோகம் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கேது வந்து ராகு கேதுக்குள்ளே வந்து அந்நிய மொழி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கேது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிறிஸ்டின் மொழியை சொல்லுது. ராகு வந்து முஸ்லீம்னுடைய மொழிகளை அந்நிய மொழிகளாக சொல்லப்படுகிறது. இப்போ ஆங்கிலமும் வந்து என்னென்னா அந்நிய மொழி அப்படின்னா அதுவும் கேதுவோட சேர்ந்து சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல வந்து ஜீவகாரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா குரு, தொழில்காரகன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சனி, பயணக்காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த 3 பேர்த்து கூட ராகு கேதுகள் தொடர்பு இல்லாமல் ஒருவருக்கு வெளிநாட்டு பயணம் அமையாது அப்படிங்கிற அமைப்பில் இந்த ராகு கேதுகள் செயல்படுகிறது. அப்போ வந்து குரு இருக்கும் ராசியிலிருந்து 1, 5, 9 அல்லது 2, 6, 10 சந்திரனு ராகும் அல்லது சந்திரனு கேதுவோ குருவுடைய வீட்டிலேயோ அல்லது சனியுடைய வீட்டிலேயோ இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வெளிநாடு செல்லும் யோக அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் சனி இருக்கும் ராசியிலிருந்து 1, 5, 9 அல்லது 2, 6, 10 ராகுவோ சந்திரனு ராகுவோ அல்லது சந்திரனுக்கு எதுவோ குருவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வையை பெறும்போது அவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் இடையில் ராகு கேது எல்லா கிரகங்களும் ஒரு பக்கம் நின்று அதை ராகு கேது தடுத்து நிற்கும் போது ஒரு கிரகம் மட்டும் அதாவது குருவோ சனியோ தனித்து நின்று அவை பரிவர்த்தனை பெற்றால் அந்த ஜாதகர் வெளிநாடு செல்லும் யோக அமைப்பு இருக்கு. அப்போ ராகு கேதுகளை வச்சு வெளிநாடு செல்லும் யோக அமைப்பை பற்றி நம்ம சொல்லலாம். திருமண உறவில் பிரிவில் இந்த ராகு கேதுகளினுடைய செயல்பாடுகள் எத்தகைய தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், இது காரக கிரகம். எனவே சுக்கிரனுக்கு 1, 5, 9, 2, 6, 10 கேது இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வரும். மேலும் சுக்கிரனுக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 குரு இருந்தால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா அது விவாகரத்து வரைக்கும் செல்லும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனைக்கு பின் குருவை தர வேறு ஏதாவது ஒரு ஆண் கிரகத்தை பெறுமானால் அந்த சுக்கிரன் தன் சொந்த வீடான ரிஷபம் துலாவத்துக்கு வந்துடும். ஆகவே பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரன் இருக்கும் ராசிகளான ரிஷபத்திற்கு அல்லது துலாமிற்கு 1, 5, 9, 3, 7, 12 குருவை தவிர வேற ஒரு ஆண் கிரகம் இருந்தால் மனைவி கணவன் 2 பேர்த்துக்கும் பிரிவினை கண்டிப்பாக உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல ஆண்களுடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரன் இருக்கும் ரிஷபம் அல்லது துலாமத்திற்கு 1, 5, 9, 2, 6, 10 ராகு கேது இருந்தால் ஜாதகன் மனைவியை பிரிய நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வக்கரம் பெற்ற சுக்கிரனுக்கு 4, 8, 12 ராகு கேது இருந்தாலும் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினையை உண்டாக்கும். இப்போ இது வந்து ஆண்களுடைய ஜாதகத்தில் நம்ம சுக்கிரனை வச்சு பார்த்தோம். இதே மாதிரி பெண்ணினுடைய ஜாதகத்தில் கணவருங்கிறது செவ்வாய். இப்போ இந்த செவ்வாய் வந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகு கேதுனுடைய தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து 1, 5, 9, 2, 6, 10 இருந்தால் கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிடைய பிரிவினை உண்டாக்கும். இந்த 1, 5, 9, 3, 7, 11 குரு தொடர்பு பெறும் பொழுது அந்த ஜாதகருக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி சார், என்ன சார் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த குரு வந்து நிவர்த்தி பண்ணுறாரு, மற்ற கிரகங்கள் இருந்தால் நிவர்த்தி பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ஏன் நிவர்த்தி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. குருனுடைய அந்த கிரகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனு ஹீலியமான வாயுக்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு குருவானவர் என்ன செய்வார் அப்படின்னா இலகுவாக ஒருத்தருடைய மனம் தெளிவடையக்கூடிய மாதிரி பேசுவார். அவருக்கு இருக்கக்கூடிய பயம், அந்த உணர்வு தாக்கம் எல்லாமே இவர் பேசும்போது எல்லாமே அவருக்கு அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய கெட்ட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மறைஞ்சு இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும்
அதில் எந்த சரியாக தான் சொல்கிறாருங்கிற மனநிலைக்கு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் குரு பார்வை கிடைச்சதுன்னா அவங்க ஒரு நல்ல அமைப்பை பெறுவாங்க. ஆனால் நம்ம இப்போ 2 ராசிக்கு மட்டும் நம்ம வந்து நான் சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 கிரகங்களுக்கு மட்டும் இந்த குரு வந்து பாதகமாக செயல்படுறார் அப்படின்னு சொல்கிறான். எந்த கிரகங்களுக்கு? இந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கு மட்டும் குரு வந்து நல்லதையே செய்ய மாட்டாருன்னு சொல்கிறான். ஏன் அதை மட்டும் அவங்களுக்கு மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த புதன் எப்பயுமே 2 மனநிலை கொண்டவர். புதன் ஒரு மனநிலையில் புரிஞ்சுக்க மாட்டார். 2வது ஆசைக்கு அதிபதியான கிரகம் புதன். சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லௌகீக வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடிய கிரகம். இந்த 2 பேருமே ஒன்று. புதன் வந்து எப்பயுமே வந்து நடிப்பானே தவிர ஒத்துக்க மாட்டான். சுக்கிரன் என்னன்னா, அவன் வந்து அறிவாளியாக இருப்பான், திறமசாலியாக இருப்பான், ஈக்குவல் பவர் இருக்கும். 2 பேருமே வந்து இவன் அசுரகுரு, அவன் தேவகுரு, 2 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் அவனுடைய மனநிலை என்னன்னா, வாங்குறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பான். வாங்கினதுக்கப்புறம் தான் அனுபவிக்க மாட்டான். சுக்கிரன் மட்டும் அதை அடுத்தவங்களை எந்த வழியில் கெடுக்கணும் அப்படின்னு பார்ப்பான். அதனால தான் இவங்க 2 பேருமே நல்ல ஒரு இடத்துல குருனுடைய சொல்லை கேட்க மாட்டார்கள். அப்படிங்கிறதுனால தான் இந்த குருவுக்கும் புதன் சுக்கிரன் இவங்களுக்கும் வந்து அந்த ராசிகளே வந்து பாதகமாக இருக்குது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். இந்த விபத்துக்கு ராகு கேது எந்த அளவுக்கு தொடர்புடுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க. ஜனன காலத்தில் ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சனி. அதே மாதிரி ரத்தத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த 2 பேர்த்து கூட ராகு கேதுகள் தொடர்பு வரும்போது, ராகுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, வெட்டுறது, ஒரு பிரிவினை உண்டாக்குறது. கேதுன்னு என்ன? தைக்கிறது, ஊசி 2ஐயும் இணைக்கிறது. அப்போ இது சேர்ந்ததுன்னா ஒன்று வெட்டும், ஒன்று தைக்கும். இப்போ இந்த வெட்டுறதும் தைக்கிறதும் எங்கே நடக்கும்? ஆஸ்பத்திரியில் தான் அதிகமாக நடக்கும். அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஆயுள்காரனான சனி, இரத்தக்காரனான செவ்வாய், அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது, இவர்களினுடைய தொடர்பு வரும்போது கண்டிப்பாக அந்த விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காதல் என்ற அமைப்பில் வந்து இந்த ராகு கேதுகளினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காதலுக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், மனதுக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த காதல் என்னும் பயப்படும் போது என்னென்னா முதல்ல மனம் கெட்டு போயிடும். ஆசையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அந்த மனசு கெடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன், இந்த சந்திரன். இப்போ சந்திரன் புதனும் கண்டிப்பாக கேதுவோட சேரும் பொழுது ஒரு சிக்கல் கண்டிப்பாக உருவாகும். அப்படிலாம் எந்த மாற்றும் கருத்து இல்லை. இது எந்த வயது அடிப்படையில் வேணாலும் உறவு வரலாம். அதாவது ஒரு 11வது படிக்கிற பொண்ணுக்கும் காதல் வரலாம். ஒரு 55 வயசு முதிர்ந்த ஒரு தகப்பன் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணக்கூடிய வயசாக இருக்கிறவர்களுக்கும் அந்த மனசில் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய அமைப்பு என்ன, இந்த மாதிரி அமைப்பு உருவாகும் இந்த கிரக சேர்க்கை இருந்தால். அப்போ என்ன, புதன் என்ற ராசியிலிருந்து எண்ணும் பொழுது 1, 5, 9 இடங்களில் கேது இருந்தால் கண்டிப்பாக வந்து காதல் வலையில் வீழ்வார்கள். புதன் இருக்க ராசியிலிருந்து எண்ணும் பொழுது 2, 6, 10 கேது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஜாதகர் காதலில் வீழ்வார். புதன் வக்கரமாக இருந்தாலும் அதுக்கு 4, 8, 12 கேது இருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் காதல் வலையில் விழுவார். அதே மாதிரி புதன் பரிவர்த்தனையான போது தனது சொந்த வீடான கன்னி மிதனத்திற்கு எண்ணும் பொழுது 1, 5, 9 வீடுகளில் கேது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவரும் காதலில் விழுவார். புதன் பரிவர்த்தனை அடைந்த பின்பு புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன கன்னியில் இருந்து எண்ணும் பொழுது 2, 6, 10 கேது இருந்தாலும் காதல் வலையில் வீழ்வார்கள். வக்கரம் பெற்ற புதன் பரிவர்த்தனை பெற்று தன்னுடைய சொந்த வீடுகளான மிதுனம் கண்ணியிலிருந்து எண்ணும் பொழுது 4, 8, 12 வீடுகள் வரும்போதும் ஜாதகர் காதல் வலையில் விழுவார். இப்போ எனக்கு ஒரு ஜாதகம், வெளிநாட்டு ஜாதகம் வந்தது. அதில் வந்து புதனும் கேதும் வந்து விருச்சகத்தில். அப்போ அந்த கேது மறுபடியும் கோச்சாரத்தில் அந்த விருச்சுக்கு வரும்போது மறுபடியும் அவருக்கு வயசு வந்து ஏற்கனவே லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சார். அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும்போது மறுபடியும் அவருக்கு ஒரு காதல் ஏற்படுது. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த கிரக சேர்க்கைகள் வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த புதன் கேது இணைந்து மறுபடியும் அந்த கோச்சாரத்தில் அந்த புதனோ கேதுவோ தொடும் பொழுது கண்டிப்பாக அந்த காதல் உணர்வுகளை தூண்டுகிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக
நம்ம வந்து இந்த நாடி விதி அடிப்படையில் சொல்லலாம். இப்படி வந்து ராகு கேதுகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம லிமிட்டாக இருந்தோம்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஒரு வட்டம், ஒரு வரைமுறை, ஒரு எல்லை, ஒரு விதி, இது எல்லாமே நம்ம வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை அதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. இதை தாண்டி ஆசை என்னும் மாயையில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து அது என்ன வேணாலும் செய்யும். அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அப்போ ராகு கேதுகள் அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. யார் பயப்பட வேண்டியதில்லை? ஒழுக்கமாக இருக்கிறவங்க பயப்பட வேண்டியதில்லை. ரொட்டீனாக தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு குருமார்களையும் தன்னுடைய தாய் தந்தைகளையும் உறவுகளையும் மதிப்பு மரியாதையோடு நடப்பவர்களுக்கு ஒரு காலம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே முடியவே முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய அன்றாட பணிகளை கவனம் செலுத்துங்கள். ஒருவர் ஆசை காட்டும் பொழுது உங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு உங்களை ஆசை காட்டும் பொழுது அதில் நீங்கள் உங்கள் ஆசையை உங்களுடைய ஆசையால் அதை நீங்கள் மயங்கி விடுகிறீர்கள். அப்போ ஒரு மயக்கத்தை தரது தான் இந்த ராகு கேது. அது எந்த பலனையும் கண்டிப்பாக தராது. ஆனால் மிகப்பெரிய ஒரு அறிவையும் ஞானத்தையும் கண்டிப்பாக தரும். ஆன்மீகத்திலேயோ நீங்கள் ஒரு ஆராய்ச்சி துறையிலையோ ஒரு படிப்பு சம்பந்தமான துறையிலையோ நீங்கள் முயற்சி பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்துங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை தரும், ஒரு அறிவை தரும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஆசை என்னும் போர்வையில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களை அல்லோலப்படுத்திடும், சின்னப்படுத்திடும், தரங்கட்ட செயலில் கொண்டு போய் விட்டு உங்களை தகாத வாழ்க்கை முறையை வாழ வைத்து விடும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக மனசில் செஞ்சுக்கணும். அப்போ ஆற்றல் கண்டிப்பாக ராகு கேதுகிட்டு இருக்கு. ஏன்னா அது பாம்பு அப்படின்னா, இப்போ நம்ம போடுறோம் இல்லையா பிள்ளையார் சொல்லி, அந்த பிள்ளையார் சொல்லி என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளுடைய எனர்ஜிகளை சுற்றி வச்சிருக்கு. ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து எப்படி வந்து சுற்றி வச்சிருக்கிற தன்னுடைய ஆற்றலை, அது மாதிரி பாம்பு தன்னுடைய ஆற்றலை சுற்றி வச்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த கிரகண காலங்களில் வந்து எல்லா ஆலயங்களும் மூடிடுவாங்க. ஆனால் வந்து அந்த பஞ்சபூத ஸ்தலங்களையும் திருவாரூர் தியாகராஜர் ஆலயம் மட்டும் மூட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஆற்றலை உள்வாங்கும் இடம், எனர்ஜியை உள்வாங்கிக்க. இப்போ நீங்கள் அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மந்திரங்களை அந்த நேரத்தில் சொல்லலாம். மந்திரங்கள் எதுக்காக மந்திரம் பண்ணணும்? ஆற்றலை உள்வாங்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்போ வந்து சூரியன் வந்து நமக்கு மேசத்தில் இருக்கும்போது அதனுடைய 7ஆம் இடம் வந்து எங்கே இருக்கும்? துலாம். அங்கே சந்திரன் வரும்போது என்ன? சித்திரை மாதத்தில் பௌர்ணமி வருதா? சித்திரை மாதத்தில் பௌர்ணமி வரும்போது அந்த நாளுக்கு என்ன? சித்திரகுப்தனுக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோமா இல்லையா? அன்னைக்கு ஏன் வழிபாடு பண்ணுறோம்? அன்னைக்கு ஏன் வந்து அந்த சாப்பாட்டை எங்கே வெளிச்சில் வச்சு சாப்பிட்றோம்? நிலாசோரில் வச்சு சாப்பிட்றோமா இல்லையா? இங்கே வந்து அஸ்வினி நட்சத்திரம் சூரியன் நிற்குது, அங்கே வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறான். ரெண்டுமே வந்து ராகு கேதுனுடைய நட்சத்திரம் தானே. அன்னைக்கு நம்ம வந்து ஊட்ட பூட்டிக்கிட்டு இல்லை உள்ள படுத்து தூங்கணும். அன்னைக்கு மட்டும் ஏன் வந்து சித்திரகுப்தனுக்கு வந்து சமையல் படித்து சாப்பிட்றோம்? ஏன்னா அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு அந்த வருடமுல்லாம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் அப்படின்னு சொல்றதுக்கு தான். நீங்கள் ராகு கேது நட்சத்திரங்கள் பூரா எனர்ஜி உள்ள நட்சத்திரம். நல்லதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில் உங்களை எந்த உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணுமோ நல்ல உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அதனால தான் வந்து அதே மாதிரி பாருங்க, நீங்கள் வந்து ரிஷபத்தில் சூரியனை வைங்க பௌர்ணமி, அடுத்தது சந்திரனை கொண்டு போய் எங்கே வைக்கிறீங்க? இதே வந்து கார்த்திகை, அதாவது விருச்சிகத்தில் கொண்டு போய் வைங்க, ரிஷபத்தில் சூரியனை வைங்க. அன்னைக்கு நாள் என்ன? வைகாசி விசாகம், முருகப்பெருமான் பிறந்த நாள்னு சொல்றீங்களா இல்லையா? அது மட்டும் எப்படி சொல்றீங்க? மிகப்பெரிய ஒரு நாளாக கொண்டாடுறோம்ல, ராகு கேதுகள் நட்சத்திரம் தானே அதுவும். அப்போ ஒவ்வொரு பௌர்ணமி அதே மாதிரி பாருங்க, திருவாதிரையில் இன்னைக்கு வச்சு சூரியனை வச்சுக்காங்க, மூலத்தை சந்திரனில் வைங்க. அன்னைக்கு என்ன? ஆணி மஞ்சனம்னு சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி வந்து சூரியனை கொண்டு போய் மூலத்தில் வைங்க, சந்திரனை கொண்டு போய் திருவாதிரையில் வைங்க. அந்த நாள் எப்பேற்பட்ட நாள்? அதாவது அன்னைக்கு என்ன நாள்? மிக ஒரு சிறப்பான நாளா இல்லையா? அதே மாதிரி வந்து ஐப்பசி மாசத்துல நீங்க பௌர்ணமி வர அன்னைக்கு வச்சுக்காங்க. ஐப்பசி மாசத்துல பௌர்ணமி வர அன்னைக்கு நம்ம வந்து ஈஸ்வரனுக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்றோமா இல்லையா? ஏன் அன்னாபிஷேகம் அவருக்கு பண்றோம்? அன்னைக்கெல்லாம் அந்த சூரியனும் சந்திரனும் அம்மா அப்பா ராகு கேதுகிற நட்சத்திரத்தை போற அன்னைக்கு ஏன் வழிபாடு செய்யறோம்? நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக. நீங்க ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ராகு கேதுகள் நட்சத்திரத்துல சூரியனும் சந்திரனும் போற அன்னைக்கு அதை உணவா எடுத்துக்காங்க, அது உங்களுக்கு ஒரு ஆற்றலை தரும். இந்த மாதிரி ராகு கேதுகள் நட்சத்திரத்தை பயந்துட வேண்டாம், நல்ல எண்ணங்களுக்காக நீங்க பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய வழிபாட்டு முறைகளே ராகு கேதுகளை வச்சு தான் இருக்கு.
அதனால ராகுகேதுகளை பற்றி நல்ல விஷயங்களுக்கா நீங்கள் ஆசையில் போய் பாட்டிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு ராக திசைனா பயப்படுறது, கேது திசைனா பயப்படுறது, ராகு புத்தினா பயப்படுறது, கேது புத்தினா பயப்படுறது இருக்கவே வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு டிசைன் பண்ணிக்கங்க, இதிலிருந்து நான் ஒரு காலம் மாற மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களை ஒரு கொள்கை ஒரு கொள்கையோடு இருந்து கடைபிடிங்க. அது உங்களை காப்பாற்றும். பாம்புக்கு பட்டினி கிடக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாம்புக்கு ஆராய்ச்சி செய்வது ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் கட்டுப்பாட்டோட வைங்க. உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல பலனை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். எனது பெயர் உபயம் வேலுசிவா. என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாகவும் நாளைக்கு மார்ச் 8 என்பதால் மகளிர் தினம், அந்த மகளிர் தினத்தை போற்றுவோம் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.